வணக்கம். வாங்க, நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன டைம் டிராவல் பண்ணலாம். அதாவது 1953க்கு. அங்க அகண்ட ஜோதின்னு ஒரு ஆன்மீக இதழ்ல காலத்தையே வெல்லக்கூடிய ஒரு ஞான வரைபடம் ஒழிஞ்சிருக்கு. இன்னைக்கு அந்த பழைய பக்கங்கள்ல இருந்து நம்மளோட வாழ்க்கை தேடல்களுக்கு ஒரு வழிகாட்டிய எப்படி எடுக்கலான்னு நம்ம பார்க்க போறோம். நீங்க என்னைக்காவது உங்களை நீங்களே கேட்டிருக்கீங்களா? என் வாழ்க்கையை எது அர்த்தமுள்ளதாக்குதுன்னு? பல நூற்றாண்டுகளா நம்மள மாதிரி தேடல் உள்ளவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற அதே காலத்தால் அழியாத கேள்விகள் தான் நம்ம பயணத்தோட ஆரம்ப புள்ளி. பாருங்க, கிட்டத்தட்ட 70 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அந்த இதழ் நமக்கு நேரடியான பதில்களை தரல. ஆனா அதுக்கு பதிலா ரொம்ப ஆழமான சில தொடக்க புள்ளிகளை கொடுத்தது. இது வெறும் பழைய பேப்பர் இல்ல, இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்தோட சிக்கல்களுக்கு நடுவுல நமக்கு வழிகாட்டுகிற ஒரு ஞான விளக்கு. நம்ம பயணத்தோட முதல் கட்டம் தேடலுக்கான அழைப்பு. இத மூலப்பதிப்புல விசார்கன், அதாவது சிந்தனை துகள்கள்னு சொல்றாங்க. இங்கதான் பாக்குறதுக்கு சின்னதா தெரியற எண்ணங்கள் பெரிய புரிதலுக்கான விதைகளா மாறுது. இந்த பயணத்தோட தொடக்கத்திலேயே நாம சில பெரிய கேள்விகளை எதிர்கொள்றோம். இறைவனை தேடுவதில் ஆரம்பிச்ச யோகாவோட ரகசியம் என்ன, விதிக்கும் முயற்சிக்கும் நடுவுல நடக்கிற போராட்டம், அப்புறம் ஏன் நமக்கு உள் தூய்மை தேவைப்படுது, இப்படி ஒவ்வொரு தலைப்பும் ஒரு ஆழமான சிந்தனை பயணத்துக்கான கதவை திறந்து விடுது. சரி, இப்போ தேடுறவங்களோட முதல் படி பதில்களை தனக்கு வெளியே தேடுறது. இதுதான் வெளிப்புற பார்வை, அதாவது தெய்வீகத்தை தேடுதல். நம்மள் பலரும் அப்படித்தானே? வானத்தை பாக்குறோம், நட்சத்திரங்களை பாக்குறோம், இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்துல நம்மளோட இடம் என்னன்னு யோசிக்கிறோம். பிரபஞ்ச விதிகளை பத்தியும் ஒரு உயர் சக்தியை பத்தியும் தேடுறதுல இருந்துதான் பெரும்பாலான ஆன்மீக பயணங்கள் தொடங்குது. இங்க ஒரு ஆச்சரியமான ஆழமான கருத்து சொல்லப்படுது. பிரபு கி கோஜ் பாஸ் ஹே, அதாவது இறைவனை தேடுவது வெகு அருகில்தான் உள்ளது. நாம எங்கேயோ தேடுற அந்த தெய்வீகம் நமக்கு ரொம்ப பக்கத்துல தான் இருக்குங்கிற இந்த குறிப்பு எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க. சரி, இப்போ ஒரு பெரிய கேள்வி வருது. நம்ம வாழ்க்கைய எது தீர்மானிக்குது? விதியா இல்ல நம்ம முயற்சியா? இது காலங்காலமா இருக்கிற ஒரு தத்துவ போராட்டம். ஒரு பக்கம் பாக்யம், அதாவது விதி, நமக்காக ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு பாதைன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் புருஷார்த்தம், அதாவது நம்மளோட முயற்சி, நம்ம பாதைய நம்மளே எழுத முடியுங்கிற ஒரு நம்பிக்கை. இதுல எது ஜெயிக்கும்? இந்த ஒரு கேள்விக்குள்ளதான் தேடலோட மொத்த சாரமும் அடங்கியிருக்கு இல்லையா? இந்த விதி முயற்சி விவாதம் நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. ஈஸ்வரிய நியாய் அவர் நியமன்னு சொல்லப்படுற தெய்வீக நீதி மற்றும் பிரபஞ்ச விதிகளால தான் நாம எல்லாரும் வழிநடத்தப்படுறோமா? இந்த பிரபஞ்சம் ஒரு ஒழுங்குக்குள்ளதான் இயங்கிட்டு இருக்கா? இப்போ பயணத்துல ஒரு முக்கியமான திருப்பம். வெளிய பார்த்த பார்வை மெதுவா உள்ளுக்குள்ள திரும்புது. இதுதான் உள்திருப்பம். அந்தக சுத்தின்னு சொல்லப்படுற சுய சுத்திகரிப்பு பாதை. ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற மிகப்பெரிய ரகசியங்கள், பதில்கள், அமைதி, இது எல்லாமே வெளியில இல்ல, எல்லாமே நமக்கு உள்ளதான் இருக்குதுன்னா எப்படி இருக்கும்? இந்த பகுதியோட மைய கருத்து இதுதான். அந்தஹஸ்திக்கு ஆவசியகதா, உள் தூய்மையின் தேவை. இது வெறும் ஒழுக்கத்தை பத்தி மட்டும் இல்ல, நம்ம எண்ணங்கள், உணர்ச்சிகள், நோக்கங்கள்ல இருக்கிற குழப்பங்களை நீக்கி மனசுங்கிற கண்ணாடியை தூய்மைப்படுத்தினா மட்டும்தான் உண்மையான தெளிவை அடைய முடியுங்கிற ஆழமான தத்துவம் இது. அப்போ இந்த உள் சுத்திகரிப்புங்கிறது எப்படி நடக்கும்? அது ஒரு 3 ஸ்டெப்ல நடக்கிற ஒரு விஷயம்தான். முதல்ல நம்ம மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கிற அந்த எண்ண ஓட்டங்கள், அந்த இரைச்சலை நாம கவனிக்கணும். ஆமா, எனக்குள்ள இப்படி ஒரு சத்தம் இருக்குன்னு ஏத்துக்கணும். 2வது, அந்த இரைச்சலுக்கு நடுவுல கொஞ்சம் கொஞ்சமா அமைதியா தேடணும். மௌனத்துக்குள்ள மூழ்கி பார்க்கணும். கடைசியா அந்த அமைதியான இடத்துல இருந்துதான் ஒரு தூய்மையான தெளிவான விழிப்புணர்வை நாம வளர்த்துக்க முடியும். அப்படி பார்த்தா யோகானா என்ன? அது வெறும் உடற்பயிற்சி கிடையாது. அது நம்ம தனிப்பட்ட ஆன்மாவை இந்த பிரபஞ்ச உணர்வோட இணைக்கிற ஒரு அறிவியல். யோக வித்யாவின் ரகசியம்னு சொல்றது இந்த ஆழமான இணைப்பு பத்தி தான். அதனால இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த உள் வேலை, இந்த சுய சுத்திகரிப்பு தான் உண்மையான மனசுக்கும் ஆன்மாவுக்கும் ஆரோக்கியமான அசைக்க முடியாத அடித்தளமா இருக்கு. இதத்தான் அன்னைக்கு அந்த இதழ் மானசிக் ஸ்வாஸ்தியக்கி ஆவஷ்யக்தா, அதாவது மன ஆரோக்கியத்தோட தேவைன்னு வலியுறுத்துச்சு. உள்மாற்றம் நடந்தாச்சு. அடுத்து என்ன? இப்போ நாம பயணத்தோட உச்சகட்டத்துக்கு வந்துட்டோம். உள்ள மலர்ந்த ஞானம் நம்ம வெளிச்செயல்கள் மூலமா மனம் வீச போற இடம் இது. விவசாயமே ஆதர்ஷ்கி ஆவசியட்டா, அதாவது வணிகத்தில் இலட்சியங்களின் தேவைன்னு சொல்ற இந்த கருத்து ரொம்பவே சக்தி வாய்ந்தது. ஏன்னா ஆன்மீகம்ங்கிறது தியான அறையிலையோ கோவில்லையோ முடங்கிடுறதில்ல.
அது நாம வேலை செய்யற இடத்துல, நம்ம தொழில்ல, நம்ம அன்றாட நடவடிக்கைகள்ல வெளிப்படணுங்கிறத இது தெளிவா காட்டுது. நமக்குள்ள தெளிவு வந்துட்டா நம்ம செயல்களும் இயல்பாவே மாறிடும். கம் போலியே, குறைவா பேசி ஆழமா கவனிக்கிறது. கிசிகா புரா மத் சோச்சியே, யாருக்கும் கெட்டது நினைக்காம கருணையோட இருக்கிறது. இத்னா தோ கரியே ஹி, பெரிய மாற்றத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காம சின்ன சின்ன நல்ல விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. இதுதாங்க ஞானத்தோட நடைமுறை வழிபாடுகள். ஆக இந்த பகுதியோட ஆணித்தரமான செய்தி இதுதான். உண்மையான ஞானம்ங்கிறது இந்த உலகத்தை விட்டு ஓடி ஒளியறதுல இல்ல, அதுக்கு பதிலா இந்த உலகத்துக்குள்ள நம்ம எப்படி வாழ்றோங்கிறத அன்பாலையும் சேவையாலையும் கருணையாலையும் மாற்றி அமைக்கிறதுல தான் இருக்கு. இப்போ நம்ம இந்த ஆய்வோட முடிவுக்கு வர்றோம். ஞானத்துக்கான தேடல்ங்கிறது ஒரு நாள்ல போய் சேர்ற இலக்கு இல்ல, அது ஒரு தொடர்ச்சியான, முடிவே இல்லாத ஒரு செயல்முறை. அதக் பத்தீக், அயராத பயணியின் பாதைன்னு சொல்லலாம். இந்த முழு ஆன்மீக பயணத்தையும் ஒரே ஒரு வார்த்தையில சொல்லணும்னா அது அதக் பத்தீக், அயராத பயணின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த பாதையில பயணம் செய்யறது தான் இலக்கே தவிர ஓரிடத்துக்கு போய் சேர்றதில்ல. தேடுறவங்களோட பாதையில கடைசி ஸ்டாப்னு ஒன்று கிடையவே கிடையாது. நம்ம கண்டுபிடிக்கிற ஒவ்வொரு பதிலும் நமக்குள்ளேயே ஒரு புது, இன்னும் அழகான, இன்னும் ஆழமான கேள்வியை எழுப்பிக்கிட்டே இருக்கும். இது வாழ்க்கை முழுக்க தொடரக்கூடிய ஒரு ஆனந்தமான பயணம். இந்த ஆய்வை நாம முடிக்கும் கூட இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட விட்டுட்டு போறேன். இந்த சிந்தனைகளோட வெளிச்சத்துல உங்களோட தனிப்பட்ட பயணத்துல நீங்க எடுத்து வைக்க போற அடுத்த ஒரு அடி என்னவா இருக்கும்?